Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம 6th ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நேம் பார்த்திங்கன்னா chotti ஸ்டிச் ஆர் ஆரோ ஸ்டிச்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். செயின் ஸ்டிச் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் நம்ம போட்டுக்குவோம். லைன் போட்டுட்டு ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோட்டி ஸ்டிச் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு லென்த்தாக ஒரு லைன் கொடுத்துட்டு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டிச் ஆரம்பிக்கிறோம். பேக் போய் ஒரு செயின் ஸ்டிச்சு, அகைன் திரும்ப அதிலே போய் திரும்ப ஒரு ஸ்டிச்சு போயிட்டு பக்கத்தில் குத்தணும். பக்கத்தில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச்சு, இங்கே ஒரு செயின் ஸ்டிச்சு, இங்கிட்ட 2 அங்கிட்ட 2 குத்துறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்கும். நம்ம இதோட வந்து சின்ன சைஸாகவும் போடலாம். பட் வந்து ஈக்குவலாக இங்கே என்ன இந்த மொத்தத்தில் ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, இதே இதில் தான் லாஸ்ட்லேயே நம்ம முடிக்கணும். இப்போ இந்த சைடு அகைன் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம போடணும். இப்போ இங்கிட்ட ஒரு லைன் வந்துட்டோன்னா இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணி திரும்ப வந்து ஆரோ மார்க் மாதிரி நம்ம போட போகிறோம். இங்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டு தான் திரும்ப கீழே இறக்கணும். திரும்ப ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு இங்கிட்ட ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் இங்கிட்ட போடணும். இங்கிட்ட ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் குத்துறோம். கொஞ்சமாக இறக்கி கொண்டு வந்தால் தான் கடைசியாக அந்த லென்த்தை வந்து நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். இப்போது இங்கே பார்க்கும்போது ஏரோ ஸ்டிச் மாதிரி இருக்கணும். ஏரோ போடுற மாதிரி இந்த அளவுக்கு. இன்னுமே வந்து நம்ம நீளமாக போட பார்த்திங்கன்னா லென்த்து கிடச்சிக்கிட்டே போவோம். ஆனால் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த லென்த்து மட்டும் அதிகமாக, இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது, இந்த லென்த் வந்து அதிகமாக இருக்குல்ல, அதே மாதிரி ஃபினிஷ் ஆகும். ஆனால் நம்ம லாஸ்ட்டாக முடியும் போதும் இதே ஸ்டெப்லேயே தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ மொத்தமாக வேணாலும். இப்போது இங்கிட்டு பார்த்திங்கன்னா சென்டராக 2 தடவை நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இங்கிட்டு 2 தடவை இங்கிட்டு 2 தடவை போட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் நமக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா சென்டர்லேயே ஒரு 3 தடவை வந்து ஸ்டிச் போட்டுட்டு இந்த சைடு ஒரு 3 ஸ்டிச், இந்த சைடு ஒரு 3 ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் போடுறப்போ இன்னும் வந்து திக்னஸாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம உள்ளுக்கு ஏதோ த்ரெட் வச்சுருக்க மாதிரி இருக்கும். லோடிங் ஃபினிஷிங் இருக்கும். இதுவுமே வந்து லோடிங் ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் வந்து இன்னுமே நம்ம எவ்வளோ தூரம் வந்து அது லோடிங் அதிகமாக தெரியணுமோ அந்தளவுக்கு வந்து கூட போட்டுக்கணும் 2 சைடும் ஸ்டிச்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நமக்கு. ஒவ்வொரு லைனும் போடும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈக்குவலாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக நமக்கு வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். இது அப்படியே அழகாக பார்டரில் ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டாலே ரிச்சாக இருக்கும். சரிலையும் சேம் ஸ்டிச்சை வந்து சரிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதை வந்து எந்த டிசைன்லலாம் அப்ளை பண்ண முடியும்னு நம்ம தான் வந்து சர்ச் பண்ணணும். நிறைய அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி போடுறப்போ நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்போ யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டிச்சை தான் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து திரும்ப பேக் டு பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் நம்ம போடுறோம், ஒரு ஸ்டிச்சஸ் இப்போ புதுசாக கற்றுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு ஒரு மோட்டிவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோலையுமே முடிஞ்ச அளவு வந்து நான் எல்லா இதுவுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நம்ம ஒரு பேச்சஸில் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ போடலாம். பட் நீங்கள் ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து இந்த மாதிரி டிசைன் நம்ம போடணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லுமே அந்த ஒர்க்கில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்டர் ஸ்டிச்சஸ் தான் சொல்லுவோம். இப்போ இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாமே பார்டருக்கு போடுற ஸ்டிச்சஸ் தான். ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளவரு அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்லைன், ஸ்டெம்முக்கு வந்து ஒரு அவுட்லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், பட்டையாக இருக்கும். பொக்கே அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிச் வச்சு ட்ரை பண்ணலாம் டிசைன்ஸு. அதுதான் இதே இடத்துல நம்ம வந்து அகைன் ஃபினிஷ் பண்ணணும். இந்த நூலில் ஒரு நூல் முடிஞ்சிருச்சு. பட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக வரணும். அவ்வளோதான். இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். போட்டு ஒரு சுற்றிட்டு இந்த த்ரெட்டை மாட்டி விட்டு கீழே இழுக்கிறோம், நாட் நமக்கு விழுந்துடும். இது வந்து சரியில் நம்ம போட்டு பார்ப்போம், சரியில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேக் கொண்டு வரோம். பேக் கொண்டு வந்து அங்கே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம், அகைன் போகிறோம், திரும்ப செயின் ஸ்டிச்சு இந்த சைடில் பார்த்திங்கன்னா அது தெரியும். இது சைடில் போய் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம், அகைன் திரும்ப போய் சேம் இடத்துல செயின் ஸ்டிச் கொடுத்து குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்குறோம். இந்த சைடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு கொடுக்குறோம், சேம் இடத்துல போயிட்டு திரும்ப ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். எங்கிட்டு நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறதோட உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரிகிற மாதிரி எட்டி இருக்க மாதிரி நான் போட்டு காட்டுறேன். அப்போ வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோன்னு. இப்போது இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், அகைன் இந்த சைடு போய் ஒரு செயின் ஸ்டிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்க்குறதுக்கு இந்த பொசிஷன் இந்த வி மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. திரும்ப இங்கே வரோம், திரும்ப இங்கிட்ட வந்து இது மாதிரி தான் நம்ம போடுறோம். இப்போதைக்கு 3 போடுறேன். நம்ம நெருக்கமாக போடும்போது பார்த்திங்கன்னா திரும்ப இந்த இடத்துல வந்து குத்தணும், இந்த இடத்துல இப்படி வரணும். இது வந்து இந்த சைடு இங்கிட்டு பண்ணி கீழே டேரெக்டாக கொஞ்சம் தள்ளி வரணும். இங்கிட்ட திரும்ப இந்த லென்த்து எவ்வளோ மொத்தமாக நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கணும். ஆனால் என்னென்னா ஒரே புறத்தில் தான் இருக்கணும். இங்கே என்ன ஆரம்பிக்கிறோமோ அதான் கடைசி வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி போடணும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ வந்து இதே வந்து நம்ம க்ளோஸாக போட்டு பார்ப்போமா. நம்ம இந்த டேமேஜ் ஆன இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த மாதிரி நீடில் வச்சோ இல்லை ஹேண்டை வச்சோ நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும்.
இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட் கூட பண்ணல. நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம அதெல்லாம் க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபினிஷிங் அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம கிளாத்து வந்து கண்ணாப்பின்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப போடுறப்போ கண்டிப்பாக வந்து கிளாத் வந்து லூஸாக ஆகும். தென் நம்ம போடுறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். வெளியிலலாம் நம்ம போட்டு கொடுக்குறப்போ ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிரிச்சுட்டு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில்க் காட்டன் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாக வந்து கேப்பு நிறையா தெரியும். அதே மாதிரி ஃப்ரேம் போடுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கேப் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிட்ட லாக்கு, இங்கிட்ட திரும்ப இங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கிட்ட கொண்டு போய் இங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம பொறுமையாக போடுறோமோ நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டு ஜரி பார்த்திங்கன்னா டயால்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து நம்ம A1 யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து பார்க்குறதுக்கு இந்த த்ரெட்டில் போடுற மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது கொஞ்சம் வந்து மெலிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கிட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம போடணும். நிறைய அந்த மாதிரியே போட்டோம் அப்படின்னா அந்த அடர்த்தி கம்மியாயிடும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளியராக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சஸை பார்ப்போம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இது வந்து ஈஸியாக வராது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டல்லாகாதீங்க, நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரணும் அப்படின்னா செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.